अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லா இலாஹ இல்லா அனா ஃபத்தஹிஸ்னி வக்கீலா என்ற ஒரு இல்ஹாம் இறங்கியது. அதாவது, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை, எனவே நீர் என்னையே உமது பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக. உமக்கு வேறு எந்த பக்கமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய எல்லா பணிகளையும் சரி செய்யக்கூடியவன் மற்றும் உமது அனைத்து பணிகளையும் நடத்தக்கூடியவன் நானே ஆவேன் என்று அல்லாஹ் இந்த இல்ஹாமில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளான். மேலும் நானே உமது அனைத்து பணிகளையும் கண்காணிப்பேன். மேலும் நானே அந்த பணிகளுக்கு தேவையான காரணிகளை ஆயத்தம் செய்தும் தருவேன். நீர் எம்மை உமது இறைவனாக ஆக்கிக் கொண்ட பிறகு, மேலும் நான் உம்மை மார்க்கத்தை பரப்புவதற்காக அனுப்பியிருக்கும் போது பின்னர் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை. நான் உமது அனைத்து பணிகளையும் முழுமை செய்வதற்கு ஆற்றல் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் இந்த இல்ஹாமில் ஆறுதல் அளித்துள்ளான். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த இல்ஹாமிற்கு சுருக்கமாக விளக்கமளித்துள்ளார்கள். அதாவது, நானே உமது அனைத்து பணிகளுக்கும் உதவியாளனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நீர் எம்மை உமக்கு உதவி செய்பவனாக கருதிக் கொள்வீராக, போதுமானவனாக கருதிக் கொள்வீராக. உமது பணிகளில் வேறு எவருக்கும் பங்கு இருப்பதாக கருதாதீர் என்றும் அல்லாஹ் இந்த இல்ஹாமில் கூறியிருக்கின்றான். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இல்ஹாம் இறங்கிய பிறகு எனக்கு மிகவும் அச்சம் ஏற்பட்டது. எனது உள்ளம் அச்சத்தால் நடுங்கியது. அல்லாஹ்வின் பார்வையில் எனது ஜமாத் பெயர் கூறுவதற்கு கூட தகுதியற்றதாக இருக்கின்றதோ என்ற எண்ணம் கூட எனக்கு ஏற்பட்டது. அன்னார் தனது ஜமாத்திற்கு கவனமூட்டினார்கள். மேலும் கூறினார்கள், ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் நன்றாக இவ்விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இறைவன்
உங்களின் தொண்டுகளுக்கு தேவையுடையவன் அல்லன், உங்களின் உதவிகளுக்கும் தேவையுடையவன் அல்லன். அதேபோன்று உங்களின் தியாகங்களுக்கும் அவன் தேவையுடையவன் அல்லன். அவன் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கும் போது அவனே இதனை வழிநடத்துவதற்கும் ஏற்பாட்டை செய்து விடுவான். அன்னார் தனது ஜமாத் உறுப்பினர்களை நோக்கி கூறினார்கள், உங்களுக்கு கிடைக்கின்ற தொண்டிற்கான வாய்ப்பினை இறை அருளாக கருதுங்கள். ஆக அன்னாரின் இந்த கூற்றை ஜமாத் உறுப்பினர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்காக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக எல்லா விதமான தியாகங்களுக்கும் ஆயத்தமாகினர். அதில் பொருள் தியாகமும் அடங்கும். அன்னாரின் வாழ்க்கையிலும் அன்னாருக்கு பிறகும் அந்த தியாகங்களின் உயர் முன்னுதாரணங்களை ஜமா சகோதரர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றனர். இந்த தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் தமது தியாகங்களை ஜமாத்தின் மீது தாங்கள் செய்த உபகாரமாக கருதுவதில்லை. மாறாக தியாகங்களுக்கான நற்பாக்கியம் கிடைத்ததனால் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். இந்த இல்ஹாமில் இவ்விஷயத்தின் பக்கமும் சைகை உள்ளது. அதாவது அன்னாருக்கு பிறகு அஹ்மதியா கிலாஃபத் அமைப்பு நிலை நிற்கும். அந்த அமைப்பு இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடிமைத்துவத்திற்கான உரிமையை எப்போதும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவாறு அல்லாஹ்விடமே உதவி தேட வேண்டும். மேலும் அல்லாஹ்வையே சார்ந்து நிற்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அல்லாஹ்வே எல்லா பணிகளிலும் எளிமையை ஏற்படுத்தி தந்து விடுவான். எல்லா பணிகளையும் சரி செய்து விடுவான். மேலும் பணிகளில் நல்ல விளைவு வெளிப்படுவதற்கும் ஏற்பாட்டை செய்து விடுவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நான் கூறியது போன்று அல்லாஹ்வின் உதவியின் காட்சிகளை இன்று வரை நாம் பார்த்து வருகின்றோம். இறைவன் அகமதிகளின் உள்ளங்களில் தியாகங்களின் முக்கியத்துவத்திற்கான உணர்வுகளை ஏற்படுத்துகின்றான். மேலும் அகமதிகள் அசாதாரண முன்னுதாரணங்களை வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். ஜமாத்தில் வசியத் என்ற ஒரு அமைப்பு உள்ளது, சந்தா ஆம் என்ற அமைப்பு உள்ளது. இதனை தவிர்த்து பல்வேறு திட்டங்கள் உள்ளன. ஜமா சகோதரர்கள் இவற்றில் அசாதாரண முன்னுதாரணங்களை நிலைநாட்டுகின்றனர். 2 திட்டங்கள் நிரந்தரமான திட்டங்களாகும். அதாவது தாரிக ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் எனும் திட்டங்கள். வக்ஃபே ஜதீத் என்ற இந்த திட்டம் முதலில் பாகிஸ்தானில் மட்டும்தான் இருந்து வந்தது. பின்னர் முழு உலகிலும் பொதுவானதாக அது ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. தியாகங்களின் அசாதாரண முன்னுதாரணங்கள் ஜமா சகோதரரிடம் காண கிடைக்கின்றன. ஜமா சகோதரர்கள் அறிந்தது போன்று பாகிஸ்தானில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது கிராமப்புற மற்றும் தொலைதூர ஜமாத்துகளின் தர்பியத் மற்றும் தப்லீக் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வக்ஃபே ஜதீத் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் இந்த திட்டம் முழு உலகிற்கும் பொதுவானதாக ஆக்கப்பட்ட போதும் இதற்கென்று சில குறிப்பான நோக்கங்கள் இருந்தன. சில குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த சந்தா செலவிடப்பட இருந்தது. அதற்காக ஆரம்ப நாட்களில் இந்தியாவிற்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் ஆப்பிரிக்கா மற்றும் ஏனைய ஏழை நாடுகளின் பகுதிகளில் தர்பியத் மற்றும் தப்லீக் பணிகளை விரிவுபடுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்டது. ஒரு அன்பிற்குரிய இளைஞர் என்னிடம் கேட்டார், முதலில் பாகிஸ்தானில் மட்டுமே இருந்து வந்த வக்ஃபே ஜதீத் திட்டம் முழு உலகத்திற்கும் பொதுவானதாக ஆக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு இருக்க இப்போது தாரிக் ஜதீத் திட்டத்தை தொடர செய்வதன் அவசியம் என்ன அல்லது அதன் நோக்கம் என்ன என்று என்னிடம் கேட்டார். ஒருவேளை இதுபோன்ற கேள்விகள் வேறு சிலரின் உள்ளங்களிலும் இருக்கலாம்.
இந்த திட்டங்களின் நோக்கங்கள் என்ன என்ற கேள்வி அவரிடம் எழலாம். எனவே இது தொடர்பாக நான் சுருக்கமாக தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நான் கூறியது போன்று வக்ஃபே ஜதீத் திட்டம் சில குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் நாட்டிற்கான திட்டமாகும். அதாவது அந்த குறிப்பிட்ட நாடுகளின் செலவினங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் பணக்கார நாடுகளின் ஜமாத்துகளிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற வக்ஃபே ஜதீத் சந்தா இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பொதுவாக கிராமப்புற பகுதிகளில் செலவிடப்படுகின்றன. இன்னும் கூறப்போனால் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இந்த திட்டத்தை பொதுவானதாக ஆக்கிய போது, அதிலும் குறிப்பாக பணக்கார நாடுகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியதன் நோக்கம் இந்தியா மற்றும் காதியானின் செலவினங்களை முழுமை செய்ய வேண்டும் என்பதாகும். ஆனால் தரிக் ஜதீத் திட்டத்தின் கீழ் பெறப்படுகின்ற சந்தாக்கள் உலகின் ஒவ்வொரு நாடுகளிலும் எங்கு மர்கஸின் உதவி தேவைப்படுகின்றதோ அங்கு செலவிடப்படுகின்றது. ஏனென்றால் வசூலான தொகை மர்கஸிற்கே வருகின்றது. எனவே தேவையுடைய இடங்களில் அது செலவிடப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் வக்ஃபே ஜதீத் மூலமாக ஏராளமான திட்டங்கள் ஏழை நாடுகளிலும் முன்னேற்றமடையாத நாடுகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஜனவரி மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் புதிய வக்ஃபே ஜதீத் ஆண்டிற்கான அறிவிப்பு செய்யப்படும். எனவே நான் இன்று வக்ஃபே ஜதீத் தொடர்பாக எடுத்துரைப்பேன். மேலும் புதிய ஆண்டிற்கான அறிவிப்பையும் செய்வேன். மரபுகளுக்கேற்ப கடந்த ஆண்டின் அறிக்கையையும் எடுத்துரைப்பேன். அல்லாஹ்வின் அருளினால் வக்ஃபே ஜதீதின் 58ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2015ஆம் ஆண்டுடன் முடிவடைந்தது. இந்த ஆண்டில் அல்லாஹ்வின் அருளினால் ஜமா சகோதரர்களுக்கு 68,91,000 பவுண்ட் வக்ஃபே ஜதீத் சந்தாவாக பொருள் தியாகம் செய்யும் நற்பாக்கியம் கிடைத்துள்ளது. இந்த வசூல் கடந்த ஆண்டை விட 6,82,155 பவுண்ட் அதிகமாகும். இந்த வருடமும் வசூலின் அடிப்படையில் உலக ஜமாத்துகளில் பாகிஸ்தானே முதலிடம் வைக்கின்றது. மற்ற நாடுகளின் தர வரிசையை கூறுவதற்கு முன்னர் நான் வக்ஃபே ஜதீத் பற்றிய சுருக்கமான விவரங்களை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். நான் கூறியது போன்று கடந்த வருடம் 2015ஆம் ஆண்டு 68,91,000 பவுண்ட் வசூலாகியுள்ளது. இந்த ஒட்டுமொத்த வசூலில் 1/3 ஒரு பகுதி முன்னேற்றம் அடைந்த அல்லது வளர்ந்து வரும் நாடுகளிலிருந்து அல்லது ஏழை நாடுகளிலிருந்து வசூல் செய்யப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்த வசூலில் 1/3 ஒரு பங்கு இந்த நாடுகளிலிருந்து தான் வருகின்றது. மேலும் அந்த நாடுகளின் திட்டங்களுக்காகவே அது செலவிடப்படவும் செய்யப்படுகின்றது. மீதம் 2 பங்கு இருக்கின்றது. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இந்த திட்டத்தை காதியான் மற்றும் இந்திய ஜமாத்துகளின் திட்டங்களுக்காக விரிவுபடுத்தினார்கள். எனவே மீதமுள்ள 2 ஒரு பங்கு அங்கு செலவிடப்படுகின்றது. அதற்கு பிறகு மீதமுள்ள பங்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளில் செலவிடப்படுகின்றது. இந்தியாவில் இதுவரை இந்த வருடத்தில் 19 பள்ளிவாசல்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 2 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் 23 மிஷன் ஹவுஸ்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. 4 மிஷன் ஹவுஸ்கள் தற்போது கட்டப்பட்டு வருகின்றன. இது தவிர காதியானில் ஜலசா அதாவது மாநாட்டு திடல் மற்றும் ஏனைய பல்வேறு திட்டங்களில் அந்த பணம் செலவிடப்பட்டுள்ளது. நேபாளம் இந்தியாவின் கண்காணிப்பில் தான் உள்ளது. இங்கிருந்து வக்காலத்தே தன்ஃபீஸ் கண்காணித்து வருகின்றது. பூட்டானும் அப்படித்தான். எவ்வாறு இருப்பினும் நேபாளத்தில் 2 முழுமையான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. 2 தற்காலிக ஷெட்டுகளும் கட்டப்பட்டு இருக்கின்றன. பள்ளிவாசல்கள் மற்றும் மிஷன் ஹவுஸ்கள் கட்டுவதில் சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவின் ஒரு ஜமாத்தில் நமது குழு ஒன்று சென்றது. மக்கள் அவரிடத்தில் கூறினார்கள், நாங்கள் அகமதிகளாகி ஒரு நீண்ட காலம் ஆகின்றது.
ஆனால் எங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கூட இல்லை, ஒரு மிஷன் ஹவுஸ் இல்லை. எதிரிகள் எங்களிடம் கூறினார்கள், அஹமதியா ஜமாத் தற்போது முடிந்து போய்விட்டது, இங்கிருந்த மாநில தலைமையகமும் முடிந்து போய்விட்டது, மேலும் இப்போது நீங்கள் இந்த ஜமாத்தில் இருப்பதனால் எந்த பயனும் இல்லை, எனவே ஜமாத்தை விட்டு விட்டு வந்துவிடுங்கள் என்று எதிரிகள் எங்களிடம் கூறினார்கள். இவ்வாறு கடந்த காலங்களில் நிகழ்ந்த ஏராளமான பையத்துகள் வீணாகிவிட்டன. ஏனென்றால் அவர்களுடனான தொடர்பு நடைபெறவில்லை. பள்ளிவாசலும் மிஷன் ஹவுஸும் முஅல்லிம்களும் இல்லாத வரையில் இந்த ஜமாத்துகளை நிலைநிறுத்தவும் முடியாது. எனவே இவ்வளவு பெரிய எண்ணிக்கை எங்கே சென்றது என்ற ஆட்சேபனை எழுகின்றது. அந்த எண்ணிக்கை வீண் போனதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடனான தொடர்பு நிலைபெற முடியவில்லை. இப்போது அதற்காக போடப்பட்டுள்ள திட்டம் என்னவென்றால், எங்கெல்லாம் ஜமாத் நிறுவப்பட்டுள்ளதோ, எங்கெல்லாம் பையத்துகள் நிகழ்கின்றதோ, எங்கெல்லாம் ஜமாத் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணிசமானதாக உள்ளதோ அங்கு பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும். ஆப்பிரிக்காவிலும் அதுபோன்று கட்டப்பட வேண்டும், அவ்வாறு இந்தியாவிலும் கட்டப்பட வேண்டும், மிஷன் ஹவுஸ்களும் கட்டப்பட வேண்டும். இது அல்லாமல் நடைபெறுகின்ற பணிகளிலும் செலவினங்கள் செய்யப்படுகின்றன. இந்தியாவில் இந்த வருடம் தர்பியத் வகுப்புகள் நடத்தப்பட்டன. ரெஃப்ரெஷர் கோர்ஸ்களும் பெரிய அளவில் நடத்தப்பட்டன. அதற்காகவும் செலவினங்கள் ஏற்படுகின்றன. தற்போது இந்தியாவில் பணி செய்கின்ற முஅல்லிம்களின் எண்ணிக்கை 1127 ஆகும். அவர்களுக்கான அலவுன்ஸ்கள், தங்குமிடத்திற்கான ஏற்பாடுகள் போன்ற செலவினங்கள் இருக்கின்றன. பின்னர் அவர்களின் பயணங்களுக்கான செலவினங்களும் இருக்கின்றன. இவ்வாறு பெரிய அளவில் செலவினங்கள் ஏற்படுகின்றன. ஆப்பிரிக்காவின் 26 நாடுகளில் தற்போது 1287 முஅல்லிம்கள் பணி செய்கின்றனர். கிராமப்புறங்களில் பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதுடன் முஅல்லிம்கள் தங்குவதற்கான வீடுகளும் கட்டப்பட்டுள்ளன. நான் கூறியது போன்று ஜமாத்தை நிலைநிறுத்துவதற்கு முஅல்லிம்களை அனுப்புவது அவசியமானதாக உள்ளது. தற்போதுள்ள இந்த முஅல்லிம்களின் எண்ணிக்கை குறைவுதான். பெரிய அளவில் நமக்கு அவர்களின் தேவை உள்ளது. எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். எங்கு முஅல்லிம்கள் தங்குவதற்கான வீடு கட்ட முடியாதோ அங்கு வாடகைக்கு வீடு எடுக்கப்படுகின்றது. இப்போது உதாரணமாக ஆப்பிரிக்காவில் 372 பகுதிகளில் முஅல்லிம்கள் தங்குவதற்கான சொந்த வீடு இல்லை. எனவே அங்கு வாடகைக்கு வீடு எடுக்கப்படுகின்றது. அங்கு முஅல்லிம்கள் தங்க வைக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டு ஆப்பிரிக்காவில் 130 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளன. 47 பள்ளிவாசல்கள் தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் 95 பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கான திட்டங்களை அவர்கள் தீட்டியுள்ளனர். அடுத்து ஆப்பிரிக்காவின் 18 நாடுகளில் 82 மிஷன் ஹவுஸ்களின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. 13 நாடுகளில் 21 மிஷன் ஹவுஸ்களின் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது தவிர்த்து ஏராளமான கட்டுமான பணிகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்காவில் புதிய அகமதிகளின் தர்பியத்திற்காக தர்பியத் வகுப்புகள் மற்றும் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்கள் நடத்தப்படுகின்றன. 2056 இடங்களில் சுமார் 37,000 தர்பியத் வகுப்புகள் மற்றும் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதில் சுமார் 1,00,000 புதிய அகமதிகள் கலந்து கொண்டுள்ளனர். 1132 இமாம்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். புதிய அகமதிகளின் தர்பியத் மற்றும் தாலிம் வகைக்காக மற்றும் அவர்களை ஜமாத் அமைப்பின் சுறுசுறுப்பான அங்கத்தினர்களாக ஆக்குவதற்காக நான் கூறியது போன்று தர்பியத் வகுப்புகள் மற்றும் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்கள் நடத்தப்படுகின்றன. ஏராளமான நல்லியல்பு கொண்ட பள்ளிவாசல்களின் இமாம்களும் பையத் செய்கின்றனர். அவர்கள் ஜமாத்தில் இணைகின்றனர். அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து தர்பியத் வழங்குவதற்கான தேவை உள்ளது. சரியான இஸ்லாம் பற்றிய விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது. அவர்களுக்காக புதிய வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. எனவே நான் கூறியது போன்று இந்த வகுப்புகளில் இமாம்களையும் இணைத்துக் கொள்ளப்படுகின்றது. அவர்களுக்காக 1 வாரத்திலிருந்து 2 வாரங்கள் வரை ஆண்டின் பல்வேறு காலகட்டங்களில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அதற்காக பல்வேறு செலவினங்கள் இருக்கின்றன.
அவர்களுக்கும் தங்கும் வசதி மற்றும் உணவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இங்கு ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு முன்னால் அறிக்கைகள் வந்தபோது ஃபோர்கினா ஃபோசோ மற்றும் நைஜர் ஜமாத்துகள் இன்னும் சிறந்த முறையில் பணி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அவர்கள் இன்னும் சிறப்பான பணிகளை அவர்களால் செய்ய முடியும். எவ்வாறு இருப்பினும் நான் தற்போது இந்த சந்தாக்களில் பங்கு பெறக்கூடிய சில புள்ளி விவரங்களை கூற விரும்புகின்றேன். இவ்வளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று முன்னர் நான் கூறியிருந்தேன். 2010 இந்த எண்ணிக்கை 6 லட்சமாக இருந்தது. அப்போது நான் குறிப்பாக சில ஜமாத்துகளுக்கு கவனம் ஊட்டியிருந்தேன். எதுவரை சந்தா அமைப்பில் மக்களை நாம் இணைக்க மாட்டோமோ அதுவரை அவர்களின் தர்பியத்து நடைபெறவே முடியாது. இப்போது இந்த வருடம் அல்லாஹ்வின் அருளினால் இதில் பங்கு பெறக்கூடியவர்களின் எண்ணிக்கை 12 லட்சத்தை தாண்டிவிட்டது. ஆனால் இன்னும் பெரிய அளவில் வெற்றிடம் உள்ளது. ஏனென்றால் நான் கூறியது போன்று சந்தாவின் பக்கம் கவனமூட்டுவது மிக மிக அவசியமானதாகும். சந்தா இன்றி ஈமானில் முன்னேற்றம் ஏற்படவே முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்து ஜமாத்தின் சந்தா அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக உள்ளதென்றால் அதன் மூலமாகவே ஜமாத்துடனான தொடர்பும் நிலைபெற முடியும். மேலும் சந்தா கொடுப்பவர்களுக்கும் சந்தா கொடுப்பதனால் ஏற்படும் பரக்கத்துகளை பற்றி தெரிய வருகின்றது. பின்னர் அவர்களுக்கு அதில் ஆர்வமும் ஏற்படுகின்றது. அது பற்றிய ஒரு சில சம்பவங்களையும் நான் உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். தன்சானியாவை சார்ந்த நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், நமது ஒரு புதிய அஹ்மதி பெண்மணி 1 மாதத்திற்கு முன்பு பைய செய்திருந்தார். ஒரு கிராமத்தை சார்ந்த பெண்மணி ஆவார் அவர். அவருக்கு வக்ஃபே ஜதீதின் பரக்கத்துகள் பற்றி கூறப்பட்ட போது அவர் கூறினார், என்னிடத்தில் சந்தா கொடுப்பதற்கு எந்த பணமும் இல்லை. ஆனால் சந்தாவிற்கான ஆண்டு முடிவடைகின்றது. எனவே நான் சந்தாவின் பரக்கத்துகளிலிருந்து இழப்பிற்குரியவராக ஆகுவதற்கு விரும்பவில்லை. சற்று காத்திருங்கள் என்று கூறி தனது வீட்டிற்கு அந்த பெண்மணி சென்றார். வீட்டிலிருந்து முட்டைகளை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு சென்று முட்டைகளை விற்றார். அந்த விற்பனையில் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து சந்தாவாக கொடுத்து விட்டார். அந்த பெண்மணி 1 மாதத்திற்கு முன்புதான் அகமதியாகியிருந்தார். சந்தா கொடுப்பது அவசியம் என்ற உணர்வு அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டிருந்தது. அதே போன்று மற்றொரு பெண்மணி பற்றிய குறிப்பு வருகின்றது. அவரும் புதிதாக பைய செய்தவராவார். அவர் கூறுகின்றார், வீட்டில் உண்பதற்கென்று எதுவும் இல்லாமல் இருந்தது. கையில் இருந்த பணத்தை சந்தாவாக கொடுத்து விட்டேன். ஒருவர் இவருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஒரு நீண்ட காலமாக அவரிடத்தில் எனது பணத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கடன் வாங்கியவர் கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்து வந்தார். சந்தா கொடுத்த உடனே அவரிடமிருந்து எனக்கு தகவல் வந்தது, உமது பணம் என்னிடத்தில் உள்ளது, வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எனக்கு கூறப்பட்டது. அவர் சந்தா கொடுத்த தொகையை விட 4-5 மடங்கு அந்த பணம் அதிகமானதாக இருந்தது. அடுத்து கேம்பியாவை சார்ந்த ஒரு பெண்மணி 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் பைய செய்திருந்தார். திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகியிருந்தன. கடந்த வருடம் வக்ஃபே ஜதீத் சந்தா கொடுக்கும்படி கூறப்பட்டது. அவர் தன்னால் இயன்ற அளவிற்கு சந்தாவும் கொடுத்தார். என்னிடம் துவாவிற்காகவும் எழுதினார். இப்போது அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு இரட்டை குழந்தையை வழங்கியிருக்கின்றான். சந்தாவின் பரக்கத்துகள் என்ன என்பதை தற்போது நான் தெரிந்து கொண்டேன் என்று அந்த பெண்மணி கூறுகின்றார். அடுத்து கேம்பியாவிலிருந்து அமீர் சாஹிப் எழுதுகின்றார், ஒரு கிராமத்து நண்பர் 1 வருட காலமாக நோயாளியாக இருந்து வந்தார். அவர் நோய்வாய்ப்பட்ட போது எழுந்து நடக்க முடியாமல் இருந்தது. எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாமல் இருந்தார். அதன் காரணமாக அவரின் பொருளாதார நிலையும் மிகவும் மோசமானதாக ஆனது. எனவே கடந்த வருடம் வக்ஃபே ஜதீத் சந்தா கொடுக்கும்படி அவரிடம் கூறப்பட்டது. அப்போது அவர் தனக்கு சதக்காவாக கொடுக்கப்பட்ட 5 ஜலாசிகளை வக்ஃபே ஜதீத் சந்தாவாக கொடுத்து விட்டார். அவர் கூறுகின்றார், எந்த நபர் எழுந்து நடக்க இயலாமல் இருந்தாரோ அவரின் பணியில் அல்லாஹ் தஆலா பெரும் அருள் செய்து விட்டான். அவருக்கு கால்நடைகளின் ஒரு பெரும் பண்ணை அவருக்கு கிடைத்தது.
அவர் விவசாயம் செய்து வந்தார். அவர் கூறுகின்றார், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அருளாகும். எனது வயலில் விளைச்சலும் மிகுதியாக ஏற்பட்டது. எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பண்ணை கூட சந்தா கொடுத்ததின் பரக்கத்துகள் ஆகும் என்று அவர் கூறுகின்றார். காம்பியாவிலிருந்து அமீர் சாப் அவர்கள் எழுதுகின்றார், 7 வருடங்களுக்கு முன்னர் ஒரு பெண்மணியின் கணவர் திடீரென்று காணாமல் போனார். அதனால் அந்த பெண்மணி மிகவும் கவலையுற்று இருந்தார். இவ்வளவு காலமாகிவிட்டது, எனவே 2வது திருமணம் செய்து கொள் என்று அவரை சார்ந்தவர்கள் அவரிடம் கூறினர். ஆனால் அவர் அதனை மறுத்துவிட்டார். எவ்வாறு இருப்பினும் வக்ஃபே சந்தா பெறுவதற்காக ஜமாத் உறுப்பினர்கள் அவரிடத்தில் சென்றனர். அப்போது அவர் 5 ஜலாசி வக்ஃபே சந்தாவாக கொடுத்து விட்டார். அவர் கூறுகின்றார், அதற்கு பிறகு எனக்கு மன அமைதி ஏற்பட்டது. சந்தா கொடுத்த பிறகு எனக்கு மன அமைதி மட்டும் கிடைக்கவில்லை, 2 மாதங்களுக்கு பிறகு எனது கணவர் நல்ல நிலையில் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் ஏதாவது ஒரு காரணத்தினால் எங்கோ சிக்கிக் கொண்டிருந்தார் அல்லது அங்கிருந்து வெளிவர முடியாமல் மாட்டிக்கொண்டிருந்தார். ஆனால் அல்லாஹ் அவரது நிலையை சரி செய்தான். கணவரும் திரும்பி வந்துவிட்டார். இப்போது அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது. பின்லாந்தில் இருந்து ஒரு நண்பர் எழுதுகின்றார், கடந்த வருடம் 510 ஈரோ எனது சந்தா வாக்குறுதியாக இருந்தது. இந்த வருடம் சூழ்நிலை சரியில்லை என்று எண்ணி 100 ஈரோவாக குறைத்து விட்டேன். அதிகமாக என்னால் கொடுக்க முடியாது என்று நான் எண்ணினேன். அவர் கூறுகின்றார், அல்லாஹ் என்னை இவ்வாறு பிடித்து விட்டான். ஒரு நாள் திடீரென்று சாலையில் எனது வாகனம் பழுதாகி நின்றது. அதை சரி செய்வதற்காக நான் ஒர்க் ஷாப் சென்றேன். அங்கிருந்து வந்த பில் நான் முன்னர் வக்ஃபே சந்தாவாக கொடுத்த 510 ஈரோவாக இருந்தது. வீட்டை அடைந்ததும் அந்த நபர் கூறினார், அல்லாஹ் எனக்கு பாடம் கற்பித்து விட்டான். அந்த அடிப்படையில் அவர் தனது வக்ஃபே வாக்குறுதியை முழுமையாக செலுத்திவிட்டார். சிரோலியனை சார்ந்த ஒரு அகமதி பெண்மணி, அவர் தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியை ஆவார். அவர் கூறுகின்றார், மிஷனரி சாஹிப் சந்தா பற்றி எனக்கு எடுத்து கூறினார். என்னிடத்தில் பணம் இல்லாமல் இருந்தது. எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் கிறிஸ்துவர் ஆவார். நீண்ட காலமாக என் மீது கோபம் கொண்டிருந்தார். நானும் கிறிஸ்தவராக மாறிவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். என்னை விட்டுவிட்டு அவர் அமெரிக்கா சென்று விட்டார். அவர் கூறுகின்றார், நான் எப்படியோ கஷ்டப்பட்டு சந்தா கொடுத்து விட்டேன். அதன் பிறகு ஒரு நாள் எனக்கு எனது அந்த சகோதரனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் அவர் கூறினார், நீ சரியான பாதையில் தான் உள்ளாய். நீ அகமதியாகவே இருந்து கொள். எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனது உள்ளத்தில் எழுந்துள்ளது. எனவே நான் உனக்கு ஒரு பெரும் தொகையை அனுப்புகின்றேன் என்று கூறினார். அந்த வகையில் அவர் பணத்தை அனுப்பினார். இவ்வாறு அந்த பெண்மணிக்கு அந்த சகோதரருடன் தொடர்பும் ஏற்பட்டது. மேலும் செல்வ செழிப்பும் உண்டானது. இந்தியாவிலிருந்து முபல்லிக் எழுதுகின்றார், கோயம்புத்தூரிலிருந்து ஒரு நண்பர் தனது மகளுக்காக நகை வாங்க கடை வீதிக்கு சென்றார். நகையை வாங்கிக் கொண்டிருக்கும் போது ஜும்மாவிற்கான நேரமாகிவிட்டது. அந்த நபர், நாங்கள் தொழுதுவிட்டு வந்து இந்த நகையை வாங்கிக் கொள்கின்றோம் என்று கடைக்காரரிடம் கூறி வந்துவிட்டார். ஜும்மா குத்துபாவில் எனது குத்துபாவின் சுருக்கம் எடுத்துரைக்கப்பட்டது. அதில் தரிக் ஜதீதின் புதிய ஆண்டிற்கான அறிவிப்பு இடம்பெற்றிருந்தது. சந்தாவை பற்றியும் கூறப்பட்டிருந்தது. அதில் ஒரு கண் பார்வையற்ற ஆப்பிரிக்க பெண்மணியின் சம்பவமும் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. அது அந்த நண்பரின் மீது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றால், மகளுக்கு நகை வாங்குவதற்காக வைத்திருந்த பணத்தை வக்ஃபே சந்தாவில் அவர் கொடுக்க வேண்டிய சந்தாவாக அதை செலுத்திவிட்டார். பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து தனது மனைவியிடம் இது பற்றி கூறிய போது அவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அந்த பெண்மணி கூறினார், குத்துபாவின் போது நானும் இப்படித்தான் நினைத்தேன். நாம் முதலில் சந்தா கொடுத்து விடுவோம். அல்லாஹ் நமது மகளின் நகைக்கு வேறு ஏற்பாட்டை செய்து விடுவான். இந்தியாவின் சாரன்பூர் வக்ஃபே இன்ஸ்பெக்டர் எழுதுகின்றார், வக்ஃபே சந்தா வசூல் செய்வதற்காக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு நண்பரிடம் சென்றோம். அந்த அகமதி நண்பர் தனது மனைவியிடம் கூறினார், பெருநாள் வர இருக்கின்றது. என்னிடத்தில் வெறும் 200 ரூபாய் தான் உள்ளது. விரும்பினால் பெருநாள் ஆடையை வாங்கிக்கொள் அல்லது வக்ஃபே சந்தாவை கொடுத்து விடலாம் என்று கூறினார். அப்போது அந்த பெண்மணி கூறினார், முதலில் சந்தாவை கொடுத்து விடுங்கள், பெருநாள் ஆடையை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். சில மாதங்கள் கழிந்திருந்தன.
நாங்கள் மீண்டும் சந்தா வசூல் செய்வதற்கு அங்கு சென்றோம். அவருடைய வீட்டை பார்த்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த நண்பர் கூறுகின்றார், நாங்கள் சந்தா கொடுக்க தொடங்கியதிலிருந்து எங்களுக்கு மிகவும் வேலைவாய்ப்பு வந்துவிட்டது. நான் இதற்கு முன்னர் மற்றவரின் டிராக்டரை எனது நிலத்தில் ஓட்டி வந்தேன். தற்போது நானே சொந்தமாக டிராக்டர் வாங்கிவிட்டேன். எனது பணிகளில் எண்ணற்ற அபிவிருத்தி ஏற்பட்டு விட்டது என்று அவர் கூறுகின்றார். இந்தியாவிலிருந்து மற்றொரு சம்பவம். ஒடிசாவில் உள்ள ஜகத்கிரி என்ற ஊரை சார்ந்த ஒருவர் மிகவும் அதிகமாக கடன் வாங்கியிருந்தார். அதனால் மக்களிடமிருந்து ஒளிந்து மறைந்து அவர் வாழ்ந்து வந்தார். தனது ஊரை விட்டு வெளியேறி ஹைதராபாத் சென்று விட்டார். அவருடன் ஜமாத்தின் முபல்லிக் அல்லது இன்ஸ்பெக்டர் சாஹிப் தொடர்பு கொண்டார். அவருக்கு சந்தாவின் முக்கியத்துவம் பற்றி கூறப்பட்டது. எப்படியோ அவர் சந்தாவும் கொடுத்து விட்டார், ஜமாத்துடன் தொடர்பும் வைத்திருந்தார். அதன் பிறகு கூறுகின்றனர், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அருள் செய்தான் என்றால் அவருக்கு நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பித்தது. மேலும் அல்லாஹ் அவரது அனைத்து கடன் சுமையையும் அகற்றினான். கடனால் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தார். அந்த நிலை மாறியது மட்டுமல்லாமல் சொந்தமாக ஒரு வீடும் தனக்கென்று கட்டினார். தற்போது அவர் தனது வாக்குறுதியாக பல மடங்கு அதிகரித்து வழங்கியுள்ளார். பெங்கால் மற்றும் சிக்கிமை சார்ந்த இன்ஸ்பெக்டர் சாஹிப் எழுதுகின்றார், டார்ஜிலிங் ஜமாத்தை சார்ந்த ஒரு நண்பர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜமாத்தில் இணைந்திருந்தார். பொருள் தியாகத்தில் எப்போதும் முன்னிலையில் இருந்து வந்தார். இந்த வருடம் வக்ஃப் ஜதீத் சந்தா பட்ஜெட் தொடர்பாக சென்றபோது அவர் கூறினார், எனது தந்தைக்கு ஆபரேஷன் நடந்தது. எனவே அந்த வகையில் சிகிச்சைக்காக 1 லட்சம் ரூபாய் செலவாகிவிட்டது. எனது நிலைமை மிகவும் கஷ்டமாக உள்ளது என்று கூறினார். அன்னாருடைய வாக்குறுதி பெரிய அளவில் இருந்தது. அதாவது 22,000 ரூபாயாக இருந்த தனது வாக்குறுதியை 17,000 ரூபாயாக குறைத்துக் கொண்டார். ஆனால் வசூல் செய்வதற்காக சென்றபோது அவர் 22,000 ரூபாயையும் கொடுத்து விட்டார். நான் ஒரு நன்மையை செய்த பிறகு ஆரம்பித்த பிறகு ஏன் அதனை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது என்று அவர் கூறி சந்தாவை கொடுத்து விட்டார். இவ்வாறும் அல்லாஹ் தஆலா ஈமானை அதிகரித்து விடுகின்றான். தியாகங்கள் செய்யுங்கள், அதன் காரணமாக நீங்கள் மேலும் அதிகமாக அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாகி விடலாம் என்ற உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். மொரிஷியஸிலிருந்து ஒரு நண்பர் கூறுகின்றார், 2015ஆம் ஆண்டில் என் சார்பாக வக்ஃப் ஜதீதின் புதிய ஆண்டிற்கான அறிவிப்பு வெளியானது. அவர் கூறுகின்றார், நான் மிகவும் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டேன். நான் ஒருபோதும் இந்த சந்தாவை கொடுத்ததில்லையே என்று எண்ணினேன். குத்துபாவின் போதே நான் அல்லாஹ்விடத்தில் உறுதி கொண்டேன், எனக்கு வேலை கிடைத்துவிட்டால் 25,000 மொரிஷியன் ரூபாய், அதாவது 500 பவுண்ட் அதன் மதிப்பாகும், வக்ஃப் ஜதீத் சந்தாவாக கொடுப்பேன் என்று கூறினார். அவர் கூறுகின்றார், சில நாட்களுக்கு பிறகு எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் வேலை கிடைத்துவிட்டது. அல்லாஹ் தஆலா எனது வாக்குறுதிக்கு பகரமாக 20 மடங்கு அதிகமான தொகையை எனக்கு வழங்கியுள்ளான் என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த தொகை கிடைத்த உடனேயே அவர் சந்தாவையும் கொடுத்து முடித்து விட்டார். ஆப்பிரிக்காவில் பெனின் என்று ஒரு நாடு உள்ளது. அங்கு வசிக்கும் ஒரு தூய அகமதி அமோசோ குத்தூஸ் சாஹிப் ஆவார். அவருக்கு 16-17 வயதுதான் இருக்கும், இளைஞராவார். ஆனால் கூலி வேலை பார்த்து சந்தா கொடுத்து வந்தார். அவரது சகோதரர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். பெரிய பெரிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பார்த்தும் பயனில்லை. அதனால் அவருக்கு கவலை ஏற்பட்டது. என்னிடம் துவாவிற்காக எனக்கு எழுதினார். அவரும் துவா செய்து வந்தார். அதன் பிறகு 1000 பிராங்க் சந்தாவாக கொடுத்தார். அவர் கூறுகின்றார், நான் எனது சகோதரர் நலம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சந்தா கொடுத்தேன். அல்லாஹும் அருள் செய்தான். எனது சகோதரரும் குணம் பெற்றார். உள்ளூர் முபல்லிக் எழுதுகின்றார், நாங்கள் அவரிடம் கூறினோம், உங்களது நிலைமை சரியில்லை, இந்த அளவிற்கு சந்தா கொடுக்க வேண்டாம், பின்னர் கொடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினோம். ஆனால் அவர் ரொக்கமாக சந்தா கொடுத்தார். அல்லாஹும் உடனடியாக அதற்கு பகரமாக அவருக்கு அருள் செய்துவிட்டான். பெனினை சார்ந்த ஒரு நண்பர் எழுதுகின்றார், அவர் முறையாக சந்தா கொடுக்கக்கூடியவராக இருந்தார். 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு கொள்ளை கும்பல் ஒன்று எருமை மாடுகளை திருடியவாறு எங்கள் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தது. ஆயுதங்களை காட்டி மிரட்டி அவருடைய அனைத்து பசுக்களையும் கொள்ளையடித்து சென்றது. ஆனால் இந்த கொள்ளை கும்பல் எருமைகளை எடுத்துக்கொண்டு கிராமத்தை விட்டு வெளியேறிய போது மிக வேகமாக புயல் காற்று வீசியது.
அப்போது அங்கிருந்த அனைத்து எருமைகளும் பசுக்களும் இங்கும் அங்கும் ஓடிவிட்டன. அதனை கொள்ளை கும்பலால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த அகமதிக்கு சுமார் 20 பசுக்கள் இருந்தன. அவை அனைத்தும் அவருடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தன. மற்ற எருமைகளும் அவருடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தன. அவர் மக்களிடத்தில் கூறினார், திரும்ப கிடைத்திருக்கின்ற இவை அனைத்தும் என் காரணமாகவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நான் முறையாக சந்தா கொடுப்பவனை சார்ந்தவனாவேன் என்று அவர் மக்களிடம் கூறினார். ஆப்பிரிக்காவின் தொலைதூர பகுதியில் அமர்ந்துள்ள இந்த மக்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது ஜமாத்தில் இணைந்த பிறகு எந்த அளவிற்கு ஈமானில் முன்னேறுகின்றார்கள் என்று பாருங்கள். ஆஸ்திரேலியாவின் நேஷனல் வக்ஃபே ஜதீத் செயலர் கூறுகின்றார், ஒரு பெண்மணி கடந்த ஆண்டு வக்ஃபே ஜதீத் தொடர்பான குத்பாவை கேட்டார். மிகவும் தாக்கத்திற்குள்ளாகி இருந்தார். $2000 அவரிடம் இருந்தது. அதை அவர் உடனடியாக சந்தாவாக கொடுத்து விட்டார். அதே போன்று ஒரு சிறுவனின் சம்பவத்தை ஆஸ்திரேலியாவிலிருந்து எழுதுகின்றார். ஒரு சிறுவர் வீட்டில் அமர்ந்து கொண்டு பெற்றோர்கள் சந்தா தொடர்பாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக் கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து அவர் சென்றார். ஒரு உண்டியலை எடுத்து வந்தார். அதில் $200 இருந்தது. இது என்னுடைய வக்ஃபே ஜதீத் சந்தா என்று அவர் கொடுத்து விட்டார். நார்வேயின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார், ஒரு புதிய அகமதி பெண்மணி இருக்கின்றார். அவருக்கு சந்தா கொடுக்கும்படி கூறப்பட்டது. அவர் உடனடியாக 200 பவுண்டு சந்தாவாக கொடுத்து விட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்மணி கூறினார், எந்த நாளன்று நான் சந்தா கொடுத்தேனோ அதற்கு அடுத்த நாள் எனது பாஸ் என்னை அழைத்து எனது வருமானத்தில் 200 பவுண்டு அதிகப்படுத்தி விட்டார். ஆனால் நான் எந்த விண்ணப்பமும் எனது வருமானத்தை உயர்த்தும்படி அவரிடம் செய்யவில்லை. நான் ஒரு முறைதான் 200 பவுண்டு கொடுத்தேன் அல்லாஹுடைய வழியில். இப்போது எனக்கு ஒவ்வொரு மாதமும் அதிகமாக 200 பவுண்டு கிடைத்து வருகின்றது. காங்கோஃபன்ஜோசோ என்ற இடத்தில் ஒரு அகமதி நண்பர் இருக்கின்றார். அவர் சமீபத்தில் தான் பைய செய்திருந்தார். அவருக்கு ஜமாத்தின் சந்தா அமைப்பு பற்றி கூறப்பட்ட போது அவர் அதில் கலந்து கொண்டு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அந்த புதிய அகமதி கூறுகின்றார், நான் சந்தா கொடுத்ததன் காரணமாக எனது பொருளாதார அமைப்பில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதற்கு முன்பு நான் என்ன வியாபாரம் செய்தாலும் அதில் எனக்கு தோல்வியே எஞ்சும். ஆனால் நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து இறைவன் என் மீது எந்த அளவிற்கு அருள் செய்துள்ளான் என்றால், இப்போது என்னிடத்தில் பசுக்களும் இருக்கின்றன, செல்வத்தில் பெரும் செழிப்பும் ஏற்பட்டிருக்கின்றன. ஜெர்மனியில் உள்ள நேஷனல் வக்ஃபே ஜதீத் செயலர் எழுதுகின்றார், ஜெர்மனியில் சந்தா தொடர்பான கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. அதில் புதிய அகமதி பெண்மணி ஒருவரும் கலந்து கொண்டிருந்தார். சதர் லெஜ்னா அவர்கள் கூறினார், அந்த பெண்மணி வக்ஃபே ஜதீதில் €400 என்ற மிகப்பெரிய தொகையை சந்தாவாக கொடுத்தார். அந்த பெண்மணி தனது குடும்பத்தில் ஒற்றை அகமதி ஆவார். மிகப்பெரிய எதிர்ப்பை அவர் சந்தித்து வருகின்றார். அல்லாஹ் அவரது எதிர்ப்பை அகற்றுவானாக. கனடாவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் அமைப்பின் மூலம் சிரியாவின் அகதிகளுக்காக இளைஞர் ஒருவர் $25,000 உதவித்தொகையாக கொடுத்தார். அவர் தனது பெயரை கூற வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். அவரிடம் வக்ஃபே ஜதீத் பற்றி கூறப்பட்டிருந்தது. சந்தாவில் முதல் பிரிவை சார்ந்தவராக இருக்கும்படி அவருக்கு கூறப்பட்டது. முதலில் அவர் சற்று தயங்கினார். இரண்டாவது பிரிவை சார்ந்தவராக அவர் இருந்தார். ஆனால் சந்தா கொடுப்பதற்கான நேரம் வந்தபோது தன்னை முதல் பிரிவை சார்ந்தவராக ஆக்கிக் கொண்டார். தன்சானியாவின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், ஒரு நண்பர் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கிறிஸ்தவராக இருந்து அகமதி ஆனார். அவர் கூறுகின்றார், கடந்த ஆண்டு தற்செயலாக கடை வீதியில் தீ விபத்து ஏற்பட்டதினால் பல கடைகள் தீக்கிரையாயின. என்னுடைய கடையிலிருந்து அனைத்து சாமான்களும் எரிந்து சாம்பலாகின. நான் அந்த கடையையே சார்ந்து இருந்தேன். எனது மார்க்கெட்டை சார்ந்த நண்பர்கள் எனக்கு ஆலோசனை கூறினர். வங்கியிலிருந்து வட்டிக்கு கடன் பெற்று கடையை ஆரம்பிக்க கூறினர். அவ்வாறே அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களும் செய்து வந்தனர். அப்போது நான் கூறினேன், எனது அல்லாஹ் எனது நிலைமை மற்றும் எனது தேவைகளை நன்கறிவான். அவருடைய நம்பிக்கையை பாருங்கள், அல்லாஹ் எப்படி அதனை அதிகரிக்கின்றான் என்றும் பாருங்கள். கிறிஸ்துவராக இருந்து அகமதியாகி ஈமானில் எவ்வாறு முன்னேறி இருக்கின்றார் என்பதையும் பாருங்கள். அல்லாஹ் எந்த விஷயத்தை தடுத்துள்ளானோ அதனை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று அவர் கூறிவிட்டார். வெளிப்படையில் அது எனக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் சரியே,
அவர் கூறுகின்றார், உள்ளூர் ஜமாத்தை சார்ந்த சில சகோதரர்கள் நான் கேட்காமலேயே எனக்கு உதவி செய்தனர். இவ்வாறு நான் மீண்டும் எனது வியாபாரத்தை ஆரம்பம் செய்தேன். அல்லாஹ் வியாபாரத்தில் அருள் செய்தான். நான் வியாபாரத்தை தொடங்கிய உடனேயே எனது சந்தாவையும் அதிகரித்து விட்டேன். வாக்குறுதியை விட அதிகமாகவும் சந்தா கொடுத்தேன். தற்போது 6 மாதங்கள் கூட கழியவில்லை. நான் புதிதாக கட்டிய அந்த கடையில் எந்த அளவிற்கு வியாபாரம் நடைபெற்று வருகின்றது என்றால், இதற்கு முன்பு அப்படி வியாபாரம் நடைபெற்றதே கிடையாது. மிக விரைவாக வருமானம் ஈட்டினேன். எனது மனைவியும் இதற்கு முன்பு நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரும் தற்போது குணமடைந்து விட்டார். இவை அனைத்தும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்ததன் கனிகளாகும் என்று அவர் கூறுகின்றார். ஒரு ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அல்லாஹ்வின் வழியில் தூய செல்வத்திலிருந்து செலவு செய்யுங்கள், அப்போது பரக்கத் ஏற்படும். பாருங்கள், அல்லாஹ் அவருக்கு எவ்வாறு பரக்கத் செய்தான். அவர் கூறினார், நான் தவறான வழியில் பணம் பெற மாட்டேன். கொஞ்சம் கடன் பெற்றார், வியாபாரத்தை தொடங்கினார், அல்லாஹும் பரக்கத் செய்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய வருமானத்தால் வழங்கப்பட்ட ஒரு பேரிச்சம்பழத்தை கூட அல்லாஹ் தஆலா மலையாக்கி விடுவான். ஒரு சிறிய கன்றுக்குட்டி கூட ஒரு பெரிய விலங்காக மாறிவிடும். அதே போன்று தூய வருமானத்திலிருந்து செய்யப்பட்ட தியாகத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான். எனவே அல்லாஹ் இது போன்ற காட்சிகளை இன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் ஜமாத்திலேயே காட்டுகின்றான். இப்போது நான் ஏற்கனவே கூறியது போன்று கடந்த ஆண்டின் அறிக்கையை எடுத்து வைக்கின்றேன். பாகிஸ்தானிற்கு பிறகு இங்கிலாந்து முதலிடத்தை வகிக்கின்றது. அமெரிக்கா 2வது இடத்திலும், ஜெர்மனி 3வது இடத்திலும், கனடா 4வது இடத்திலும், இந்தியா 5வது இடத்திலும், ஆஸ்திரேலியா 6வது இடத்திலும், இந்தோனேஷியா 7வது இடத்திலும், அதேபோன்று மத்திய கிழக்கு நாட்டை சார்ந்த ஒரு நாடு 8வது இடத்திலும், பெல்ஜியம் 9வது இடத்திலும், கானா 10வது இடத்திலும் உள்ளது. வசூலில் அதிக வசூல் அடிப்படையில், உள்ளூர் கரன்சியில் அடிப்படையில் கானா முதல் இடத்தை பெற்றுள்ளது. அதன் பிறகு அமெரிக்காவும் பின்னர் யூகேயும் இடம்பெற்றுள்ளது. பெரிய ஜமாத்துகளில் தனிநபர் சந்தா அடிப்படையில் முதலிடத்தை மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு நாடு பெற்றுள்ளது. 2வது இடத்தில் அமெரிக்காவும், 3வது இடத்தில் மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு நாடும் இடம்பெற்றுள்ளது. 4வது இடத்தில் சுவிட்சர்லாந்து, 5வது இடத்தில் இங்கிலாந்து உள்ளது. 6வது இடத்தில் ஆஸ்திரேலியாவும், 7வது இடத்தில் பெல்ஜியமும், 8வது இடத்தில் ஜெர்மனியும், 10வது இடத்தில் கனடாவும் இடம்பெற்றுள்ளது. நான் கூறியது போன்று இந்த ஆண்டு வக்ஃபே ஜதீதில் 12 லட்சத்தை விட அதிகமான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 1,06,000 அதிகமாகும். இதில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை ஆப்பிரிக்காவில் அதிகமாக உள்ளது. அதன் பிறகு முதலிடத்தில் இந்தியா உள்ளது. பின்னர் கனடா மற்றும் இங்கிலாந்து நாடுகளும் உள்ளன. ஆனால் மிக அதிகமான முறையில் ஆப்பிரிக்க நாடுகளில்தான் சந்தா கொடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்காவிலும் நைஜீரியா முதலிடத்தை பெற்றுள்ளது. அடுத்து கேமரூன் உள்ளது. அடுத்து கேனிகாகுரி மற்றும் நைஜர், பின்னர் மாலி மற்றும் போர்கினோஃபாசோ மற்றும் தன்சானியா போன்ற நாடுகள் இடம்பெற்றுள்ளன. பாகிஸ்தானின் முதல் 3 ஜமாத்துகள் லாகூர் முதலிடம், ரப்வா 2வது இடம், கராச்சி 3வது இடம். மாவட்டங்களின் தரவரிசை இவ்வாறாகும்: ஃபைசலாபாத் முதலிடம், இஸ்லாமாபாத், சர்கோதா, குஜரன்வாலா, குஜராத், முல்தான், உமர்கோட், நார்வால், ஹைதராபாத், பாவல்பூர் போன்ற மாவட்டங்கள் முறையே இடம்பெற்றுள்ளன. அத்ஃபால் பிரிவில் பாகிஸ்தானின் முக்கிய 3 ஜமாத்துகள்: முதலிடம் லாகூர், 2வது இடம் கராச்சி, 3வது இடம் ரப்வா. மாவட்டங்களின் தரவரிசை இவ்வாறாகும்: முதலிடம் இஸ்லாமாபாத், பின்னர் ஃபைசலாபாத், பின்னர் குஜரன்வாலா, குஜராத், ஹைதராபாத், ரேடா, காசிகான், முல்தான், ஆசாத் காஷ்மீர், கோட்லி, மீர்பூர் காஸ், பெஷாவர். இங்கிலாந்தின் 10 ஜமாத்துகள்: ஒர்சர்பார்க், ரெயின்ஸ் பார்க்,
பிர்மிங்ஹாம் வெஸ்ட், ஃபசல் பள்ளிவாசல், விம்பிள்டன் பார்க், கில்லிங்ஹாம், சீம் சவுத், நியூ மால்டன் மற்றும் கிளாஸ்கோ போன்ற ஜமாத்துகள். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் ரீஜன்களின் விவரம்: மிட்லாண்ட்ஸ், நார்த் ஈஸ்ட், லண்டன் ஏ, லண்டன் பி, மிடில்செக்ஸ். வசூல் அடிப்படையில் அமெரிக்காவின் முதல் 10 ஜமாத்துகள்: சிலிகான் வேலி, சியாட்டல், டெட்ராய்ட், சென்ட்ரல் விர்ஜீனியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், சில்வர் ஸ்பிரிங், யார்க், ஹாரிஸ்பர்க், போஸ்டன், ஹவுஸ்டன் நார்த் மற்றும் டால்ஸ். வசூல் அடிப்படையில் ஜெர்மனியின் 10 உள்ளூர் ஜமாத்துகள்: ஹேம்பர்க், பிராங்க்பர்ட், வைஸ்பர்ன், கிராஸ்கோ, நியூஸ்பில்டன், வோல்டார் போன்ற இடங்கள். ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் ஜெர்மனியின் 10 ஜமாத்துகள்: ரோடர்மார்க், நோயஸ், புளோரோசைம், கோப்லன்ஸ், திடா, வைன், கார்டன், ஃபுல்டார். கனடாவின் 3 ஜமாத்துகள்: கல்கரி, வான், வாங்கூவர். கனடாவின் ரீஜன்களின் விவரங்கள்: முதலிடம் ஜார்ஜ் டவுன், பில்டன், டூர்ஹம், எட்மண்டன் வெஸ்ட், சஸ்கோடன் நார்த், ஆட்டவா வெஸ்ட் போன்ற இடங்கள். அத்பால்களில் இந்த 5 பெரிய ஜமாத்துகள்: டுர்ஹம், கல்கரி, நார்த் வெஸ்ட், மில்டன், ஜார்ஜ் டவுன், பீஸ் வில்லேஜ் ஈஸ்ட், வுட்பிரிட்ஜ் போன்ற இடங்கள். நான் இதற்கு முன்பு பலமுறை கூறியிருக்கின்றேன், அத்பால் பிரிவில் வக்ஃபே ஜதீத் வகையில் கனடாவில் நன்கு ஒருங்கிணைந்த பணி நடைபெறுகின்றது. மற்ற நாடுகளில் உள்ள பெரிய ஜமாத்துகளும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், நிறைய பணி செய்ய வேண்டும். இது பற்றி நான் இதனையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்பால் பதிவேடு என்பது வக்ஃபே ஜதீதில் மட்டுமே உள்ளது, தாரிக் ஜதீதில் அது கிடையாது. ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் இந்தியாவின் முதல் 10 மாநிலங்கள்: முதலிடம் கேரளா, 2வது இடம் தமிழ்நாடு, அடுத்து ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, கர்நாடகா, பெங்கால், ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள். வசூல் அடிப்படையிலான ஜமாத்துகளின் பெயர்கள்: முதலிடம் கருளை, கோழிக்கோடு, பத்தப்பிரியம், கண்ணூர் டவுன், காதியான், கொல்கத்தா, சூலூர், பெங்களூர், பைங்காடி, ரிஷிநகர் போன்ற ஜமாத்துகள். ஆஸ்திரேலியாவின் முதல் 10 ஜமாத்துகள்: மெல்பர்ன் சவுத், காஸ்டல் ஹில், மவுண்ட் ரூட், அடிலட் சவுத், லாம்டன், பிரிஸ்பன் சவுத், லோகன் பார்க், மாஸ்டன் பார்க், பிளாக்டன் போன்ற ஜமாத்துகள். நான் கூறியது போன்று ஆஸ்திரேலியாவில் தான் ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், வக்ஃபே ஜதீதில் அத்பால் பதிவேடு உள்ளது, அதே போன்று தாரிக் ஜதீதிலும் உள்ளதா என்று என்னிடம் கேட்டார். தாரிக் ஜதீதில் கிடையாது. குறிப்பாக அத்பாலிடமிருந்து சந்தா கொடுப்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா பொருள் தியாகம் செய்த அனைத்து நபர்களின் வாழ்நாளிலும் செல்வத்திலும் பறக்க செய்வானாக. அல்லாஹ் தஆலா முன்பை விட அதிகமாக பொருள் தியாகம் செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவதுடன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்குரிய நல்வாய்ப்பையும் வழங்குவானாக. இப்போது நான் தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். முதல் ஜனாசா மதிப்பிற்குரிய முகமது அஸ்லம் ஷா மங்களா சாஹிப் அவருடையதாகும். அன்னார் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு 10:40 மணி அளவில் 71வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு இதய நோய் இருந்து வந்தது. சோதனைக்காக மருத்துவமனை சென்று வந்தார்கள். அவருடைய நிலை சரியில்லை என்பதை உணர்ந்த மருத்துவர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அன்னாருக்கு அப்போது மாரடைப்பு ஏற்பட்டது. அவரை வெண்டிலேட்டருக்கு மாற்றினார்கள். இதற்கிடையில் மருத்துவமனையிலேயே அவருக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டது. மீண்டும் மாரடைப்பும் ஏற்பட்டது. பின்னர் சிறுநீரக பிரச்சனையும் ஏற்பட்டது. டயாலிசிஸ் செய்யப்பட்டது. 3வது முறையாக அங்கு மருத்துவமனையில் மாரடைப்பு ஏற்பட்டது. ஷாக் கொடுக்கப்பட்ட பிறகும் ரெக்கவரி என்பது கடினமாக இருந்தது. இவ்வாறு அல்லாஹ்விற்கு அவர் அன்பிற்குரியவராகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய தந்தை பெயர் ஹாஜி சாலிக் முகமது மங்களா ஆகும். தாயார் பெயர் சாய் பீபி ஆகும்.
1955 ஆண்டு அன்னாரின் தந்தை உட்பட மங்களாவை சார்ந்த 80 பேர் ரப்பா வருகை தந்து ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளில் பைய செய்தார்கள். இதை பற்றி ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் மங்களா சாஹிப் அவர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். அப்போது அவருக்கு வயது 10. தொடக்க கல்வியை தனது கிராமத்திலேயே கற்றார்கள். பின்னர் ரப்வாவில் தாலிமுல் இஸ்லாம் பள்ளிக்கூடத்தில் கல்வி பயில செய்வதற்காக அன்னாருடைய தந்தையார் அன்னாரை ரப்வா அழைத்து வந்தார்கள். அப்போது அவருக்கு 6ஆம் வகுப்பில் இடம் கிடைத்தது. ஹஜ்ரத் நாசிர் அஹமது சாஹிப், அதாவது ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அப்போது அந்த காலேஜிற்கு முதல்வராக இருந்தார்கள். அன்னாரின் தந்தை ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவரிடம் கூறினார்கள், நான் உங்களிடத்தில் ஒரு குருவியை ஒப்படைத்துள்ளேன், நீங்கள் அதை பருந்தாக மாற்றிவிடுங்கள் என்று கூறினார். அதன் அடிப்படையில் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சரி அப்படியே ஆகட்டும், அவர் பருந்தாகி விடுவார் என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய நற்பாக்கியத்தை வழங்கினான். 1961ஆம் ஆண்டு மெட்ரிக்கில் தேர்ச்சி பெற்றார்கள். பின்னர் தாலிமுல் இஸ்லாம் ஸ்கூலில் BA முடித்தார்கள். பின்னர் MA அரபி படித்தார்கள். நல்ல முறையில் தேர்ச்சியும் பெற்றார்கள். 1966 முதல் 1980 வரை 14 ஆண்டு காலம் தாலிம் இஸ்லாம் ஸ்கூல் பள்ளிக்கூடம் ரப்வாவில் பேராசிரியராக பணியாற்றினார்கள். 1980 அவர்கள் அங்கிருந்து ராஜினாமா செய்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவரிடத்தில் ஆஜரானார்கள். தான் வக்ஃப் செய்ய விரும்புவதாக அன்னாரிடம் கூறினார்கள். ஹுசூர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தன்னுடைய அலுவலகத்திற்கு வரும்படி அவரிடம் கூறினார்கள். அன்னாரை தனது தனி செயலராக ஆக்கிக் கொண்டார்கள். 1982 ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் அன்னாரை தனது பிரைவேட் செக்ரட்டரியாக ஆக்கினார்கள். மரண தருவாய் வரை அன்னார் தனி செயலரின் பணியை ரப்வாவில் செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் லண்டன் வந்தபோது சுமார் ஓராண்டு காலம் லண்டனில் வந்து தனி செயலராக தொண்டாற்றும் நற்பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. 1982 மரணம் வரை பாகிஸ்தானின் மஜ்லிஸ் ஷூரா செயலராக தொண்டாற்றும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. 1968 1983 வரை குதாமுல் அஹ்மதியாவின் பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்தார்கள். 1986 2015 வரை மஜ்லிஸ் அன்சாருல்லாவின் பல்வேறு தொண்டுகளை அன்னார் செய்து வந்திருக்கின்றார்கள். மரணமடைந்த அந்த தருணத்தில் அன்னார் அன்சாருல்லா அமைப்பின் துணைத் தலைவராக இருந்தார்கள். இவருக்கு ஒரு மனைவியும் 6 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு பொறுமையை வழங்குவானாக. அன்னாரின் நன்மைகளை தொடர செய்வதற்கான நற்பாக்கியத்தையும் அவர்களுக்கு வழங்குவானாக. அன்னாரது ஒரு மகன் முகமது நய்யர் மங்களா முரப்பி ஆவார்கள். 2வது மகன் அத்தீக் மங்களா ஆவார். வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆவார். மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக அவர் இருக்கின்றார். அவருடைய மருமகன் கூறுகின்றார், அன்னார் ஏராளமான சிறப்புகளுக்குரியவராக இருந்தார். எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுயமே எதிர்கொள்பவராக இருந்தார். ஒருபோதும் அவருடைய நாவிலிருந்து துன்பத்திற்குரிய வார்த்தைகள் வெளிவந்ததை நான் கேட்டதே இல்லை. தனது முழு வாழ்நாளையும் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக அர்ப்பணித்திருந்தார். இரவு பகலாக ஜமாத் பணிகளிலேயே அர்ப்பணித்திருந்தார். உண்மையில் இவர் தனது வக்ஃபிற்கான உரிமையை செலுத்தினார். நானும் இதனை பார்த்துள்ளேன். அன்னாருடைய மகன் நய்யர் அகமது கூறுகின்றார், தஹஜுத்திற்காக தானும் அவர் எழுவார், குடும்பத்தினரையும் தஹஜுத்திற்கு எழும்படி அறிவுரை செய்வார். மிக வேதனையுடன் துவா செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். ஜமாத்தான தொழுகைக்கு பள்ளிக்கு செல்லும் போது பிள்ளைகளையும் அழைத்து செல்வார். அன்னாருடைய மகள் கூறுகின்றார், அன்னாருக்கு அல்லாஹின் மீது மிகுதியான நம்பிக்கை இருந்தது. மிகவும் தைரியமிக்க மனிதராவார். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் முகத்திலோ நாவிலோ அதை வெளிப்படுத்தவே மாட்டார். மாறாக இறைவனுடைய சன்னிதானத்திலேயே மன்றாடுவார். மேலும் காலத்தின் கலிஃபாவிற்கு துவாவிற்காக எழுதுவார். பெரிய விஷயமாக இருந்தாலும் சிறிய விஷயமாக இருந்தாலும் காலத்தின் கலிஃபாவிடமிருந்து ஆலோசனை பெறுவார். ஏழை உறவினர்களை எப்போதும் கருத்தில் கொண்டு வந்தார். அன்னாரின் மருமகள் கூறுகின்றார், அன்னார் எண்ணற்ற சிறப்புகளுக்கு உரிமை படைத்தவர் ஆவார். மிகவும் விருந்து உபசரிப்பு செய்பவர், இனிய குணம் படைத்தவர். ஒருபோதும் அலுவலகத்தின் பிரச்சனைகளை வீட்டில் பேசியது கிடையாது. அன்னாரின் மருமகள் மதிப்பிற்குரிய அஸ்லம் பர்வானா சாஹிப் ஷஹீத் அவர்களின் மகள் ஆவார்கள். அவர் கூறுகின்றார், எனது தந்தையின் ஷஹாதத்திற்கு பிறகு என்னை மிகவும் அதிகமாக கவனித்து வந்தார்.
மருமகளுக்கென்று எப்போதும் குடும்பத்தில் ஒரு இடம் கொடுத்து வந்தார். வீட்டில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் எப்போதும் மருமகள்களின் கருத்தையும் அறிந்து செயல்படுவார். உண்மையில் வீட்டை சொர்க்கமாக மாற்றுவதற்கு இதுதான் சரியான வழிமுறையாகும். எப்போதும் ஜமாத் மற்றும் கிலாஃபத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவாறு அன்னாரை நான் எப்போதும் கண்டுள்ளேன் என்று அவர் கூறுகின்றார். கிலாஃபத்தோடு மிகவும் அன்பிற்குரிய தொடர்பு அவருக்கு இருந்து வந்தது. டாக்டர் அசதுல்லா சாஹிப் நூரி அவர்கள் எழுதுகின்றார்கள், 8 ஆண்டுகளாக மங்களா சாஹிப் அவர்களை மிக அருகிலிருந்து பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் சிறப்புகளில் அன்னாருடைய எளிமை மற்றும் பணிவு என்னை மிகவும் கவர்ந்தது. மிகவும் அனுதாபம் கொண்டவர், எல்லோரிடத்திலும் மிகவும் நல்ல முறையில் இனிமையாக பழகக்கூடியவர், ஆணவம் மற்றும் அகந்தையிலிருந்து மிகவும் விலகியவராக இருந்தார். சுகர் மற்றும் பிளட் பிரஷர் போன்ற நோய்கள் இருந்த போதிலும் ஐவேளை தொழுகைகளை தவறாது ஜமாத்தாக தொழுது வந்தார். கிலாஃபத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு அவருக்கு இருந்து வந்தது. பஷீர் அஹமத் சாஹிப் என்ற ஊழியர் எழுதுகின்றார், அவர் மிகவும் சிறந்த மனிதராக, கிலாஃபத்தோடு மிகவும் விசுவாசமிக்க மனிதராக இருந்தார். எனக்கு 22 ஆண்டுகள் அவரோடு பணி செய்வதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எப்போதும் என்னுடன் அன்புடனும் பரிவுடனும் நடந்து கொண்டார். எப்போதும் எனக்கு வழிகாட்டி வந்தார். மற்றொரு வசீம் சாஹிப் என்ற ஒரு ஜமாத் ஊழியர் எழுதுகின்றார், என்னுடைய வீடு மங்களா சாஹிப் அவர்களின் வீட்டின் அருகிலேயே இருக்கின்றது. எனது தாயார் ஒருமுறை நோயுற்றார்கள். அப்போது மீண்டும் மீண்டும் எனது தாயின் நலனை பற்றி விசாரித்து வந்தார். மற்றொரு ஊழியர் கூறுகின்றார், நான் 14 ஆண்டுகள் அன்னாரோடு பணி செய்துள்ளேன். எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். பணியை கண்காணித்து வந்தார், வழிகாட்டினார். சில முறை கோபமுற்றாலும் உடனடியாக அழைத்து என்னை மகிழ்ச்சியுற செய்து விடுவார். ஹாலித் இம்ரான் என்ற மற்றொரு ஊழியர் கூறுகின்றார், அன்னார் ஏராளமான பண்புகளுக்கு உரிமை படைத்தவர், மிகவும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர். ஒரு ஊழியரிடம் எந்த அளவிற்கு அவர் கோபமாக இருந்தாலும் அவர் வருத்தம் தெரிவித்து விட்டால் உடனடியாக அவரை மன்னித்து விடுவார், உள்ளத்தை சரி செய்து விடுவார். சலீம் ஜாஃபர் சாஹிப் என்ற ஒரு ஊழியர் இங்குள்ளார். அவருக்கும் நீண்ட நெருங்கிய தொடர்பு மங்களா சாஹிப் அவர்களோடு இருந்து வந்தது. அவர் கூறுகின்றார், ஒருவருடனான நட்பில் முறிவு ஏற்பட்டாலும் ஒருவர் மீது கோபம் கொண்டிருந்தாலும் எப்போதும் முதலில் அவர்களே புன்முறுவல் செய்து நட்பை சரி செய்து கொள்வார்கள். அதாவது அத்தாவுல் முஜீப் சாப் ராஷித் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு அன்னாருடன் நீண்ட காலமாக தொடர்பு இருந்து வந்தது. குத்தாமுல் அஹமதியாவில் நாங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றியுள்ளோம். அதன் பின்னரும் தொடர்பு இருந்தது. அவர்களுக்கு கிலாஃபத்துடனான தொடர்பு மற்றும் தனது பொறுப்பை பற்றிய உணர்வு மிகவும் இருந்தது. லிகாமல் அரபு மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒளிப்பதிவிற்காக பலமுறை அன்னாருடன் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களது வழிகாட்டலுக்கு ஏற்ப பல்வேறு விவரங்களை பெற அன்னாருடன் நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். உடனடியாக தேவைப்பட்ட தகவல்களை தந்து விடுவார். நசீம் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை ஒரு விபத்து ரப்வாவில் ஏற்பட்டது. இரவு 12:30 மணி அளவில் சைக்கிளில் எனது வீட்டிற்கு அன்னார் வந்தார். கூறினார், விபத்து ஏற்பட்டுவிட்டது, ஃபைசலாபாத்தில் நோயாளிகள் இருக்கின்றார்கள், உடனடியாக குத்தாம்களை அழைத்துக் கொண்டு அங்கு செல்லுங்கள். நான் காருக்கான ஏற்பாட்டையும் செய்திருக்கின்றேன், அந்த மக்களுக்கு தேவைப்படும் இரத்தத்திற்கான ஏற்பாட்டை செய்து விடுங்கள் என்றும் என்னிடம் கூறினார். அப்போது அந்த மக்களுக்கு இரத்தம் தேவைப்பட்டது. அந்த நேரம் குளிர்காலமாக இருந்தது. எனவே மங்களா சாஹிப், நீங்கள் தேநீர் அறிந்துவிட்டு செல்லுங்கள் என்று நான் கூறினேன். அதற்கு அவர், இப்போது தேநீர் அருந்துவதற்குரிய நேரம் அல்ல இது, மக்கள் இப்போது செத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் உடனடியாக அங்கு செல்லுங்கள் என்று என்னிடம் கூறிவிட்டு சென்று விட்டார். அப்போது அவர்களுக்கு மிகவும் கடுமையான காய்ச்சல் இருந்தது. அவ்வாறு இருந்தபோதும் அன்னார் ஹித்மத் ஹல்கின் பொறுப்பாளர் வீட்டிற்கு தானே நேரடியாக சென்றார்கள். பின்னர் ஒரு டீமை தயார் செய்து அனுப்பி வைத்தார்கள். அன்னாரின் பிள்ளைகளும் மற்றவர்களும் அன்னாரின் எந்த பண்புகளை பற்றி கூறியிருக்கின்றார்களோ அதில் அணு அளவும் மிகைப்படுத்துதல் இல்லை. என்னுடைய பார்வையில் அன்னாருடைய பண்புகள் இதைவிட சிறந்தவையாகும். எனக்கும் அன்னாருடன் ஒரு நீண்ட காலம் தொடர்பு இருந்தது. சில நாட்கள் கூட நான் அன்னாருடன் கல்லூரியில் படித்திருக்கின்றேன். குதாம் அஹ்மதியா மற்றும் அன்சாருல்லாவிலும் நான் அன்னாருடன் இணைந்து பணியாற்றியுள்ளேன். பின்னர் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னை நாசிராலா ரப்வாவாக ஆக்கிய போது எனக்கு அன்னாருடன் நேரடியாக மிக அதிகமான தொடர்பு இருந்து வந்தது. எப்போதும் நான் அன்னாரை மிகவும் கட்டுப்பட்டவராக பார்த்துள்ளேன். பணிகளை செய்வதில் மிகவும் சுறுசுறுப்பானவராக கண்டுள்ளேன். மிக பொறுப்புணர்வுடன் பணி செய்ததை நான் கண்டிருக்கின்றேன். நான் கலிஃபான பிறகு கூட அவரிடத்தில் என்ன பணி ஒப்படைக்கப்பட்டாலும் அதை அவர் செவ்வனே செய்திருக்கின்றார். அவரிடத்தில் பணிவும் தாழ்மை குணமும் எந்த அளவுக்கு இருந்ததென்றால், நான் பலமுறை அன்னாரை இங்கு ஜலசாவிற்கு அழைத்துள்ளேன். எப்போது இங்கு வந்தாலும் மற்ற சாதாரண ஊழியருடன் அமர்ந்து அலுவலகத்தில் பணி செய்வார்கள்.
நான் பெரிய பொறுப்பில் இருக்கின்றேன், எனக்கு தனியாக மேஜை நாற்காலி வேண்டும் என்றெல்லாம் அவர் கூறியது கிடையாது. சாதாரண ஊழியர்களோடு அமர்ந்து மிக சாதாரண பணிகளை கூட செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அன்னாரை அந்தஸ்தை உயர்த்துவானாக, கருணை மற்றும் பாவ மன்னிப்பை அன்னாருக்கு வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா அகமது ஷேர் ஜோயா சாஹிப் அவருடையதாகும். பெல்ஜியத்தில் வசித்து வந்தார்கள். 67வது வயதில் பெல்ஜியத்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்பொழுதும் தொழுகையை பேணி வந்தார்கள். மிகவும் நல்ல மற்றும் விசுவாசமிக்க மனிதராவார். அவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகளும் உள்ளனர். ஒரு மகன் ஒசாமா இங்கு UK ஜாமியாவில் படித்து முடித்து முபல்லிகாக வெளியேறியுள்ளார். இன்றைய நாட்களில் ஒரு தீவில் ஜமாத்திற்கு அவர் தொண்டாற்றும் பாக்கியத்தை பெற்று வருகின்றார். இவரும் தனது தந்தையின் ஜனாசாவில் பங்கு பெற முடியாமல் போனது. அவர் செயல் மைதானத்தில் இருந்து வருகின்றார். மருத்துவர்கள் அகமது ஷேர் ஜோயா சாஹிப்க்கு கேன்சர் நோய் இருப்பதாக கூறினர். சிகிச்சை பலனளிக்காது என்று கூறி அவரை கைவிட்டு விட்டனர். சில நாட்களுக்கு விருந்தினர் என்று அவரை கூறிவிட்டனர். ஒசாமா ஜோயா அந்த நாட்களில் அங்கு சென்றார். தந்தையின் நோயின் காரணமாக மிகவும் கவலையுற்றிருந்தார். தந்தை அப்போது அவரிடம் கூறினார், உனது பணி செயல் மைதானத்தில் செயல்படுவதாகும். என்னை பற்றி நீ கவலை அடைய வேண்டாம். நீ சென்று உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஜமாத் பொறுப்புகளை மேற்கொள் என்று கூறி அவரை அனுப்பி வைத்து விட்டார். காலத்தின் கலிஃபாவின் சார்பாக உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை செய்ய வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக கூறி அவரை அனுப்பி வைத்து விட்டார். மகன் சென்ற சில நாட்களுக்கு பிறகு அவரது மரணம் நிகழ்ந்தது. அல்லாஹ் தாலா தனது ரஹமத்தின் நிழலை அன்னாருக்கு வழங்குவானாக. அன்பிற்குரிய ஒசாமா ஜோயா அவர்கள் மார்க்க தொண்டுகளில் மும்முரமாக இருந்து வருகின்றார். அவருக்கும் அல்லாஹ் தாலா பொறுமையை வழங்குவானாக. முன்பை விட அதிகமாக மார்க்க தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக. பெற்றோர்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக திகழ்வாராக. அல்லாஹ்வின் அருளினால் இங்கிருந்து வெளிவருகின்ற அனைத்து வாழ்க்கையை அர்ப்பணித்த முபல்லிகள் மற்றும் முரப்பிகள் நல்ல பணிகள் செய்யக்கூடியவர்கள். இவரிடத்தில் இந்த பணி செய்யும் ஆற்றல் எப்பொழுதும் நிலைபெறும்படி அல்லாஹ் செய்வானாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.